இனிய காலை வணக்கம் நண்பர்களுக்கு, இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம். அந்த விளக்கம் என்னன்னு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அறிவுக்கோ விவாதங்களுக்கோ எட்டாதது தான் ஞானம், தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள், தெரிந்ததாக வேடம் பூணாதே. இந்த அர்த்தத்துக்கு இணையா இப்போ நான் ஒரு கருத்துள்ள கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையை பாருங்களேன். ஒரு குரு ஒரு மடாலயத்தில் இருக்காரு. அவர் ரொம்ப வயசானவராக இருக்கார். அவர் இப்போ ஓய்வு பெற போகிறதா யோசிச்சுட்டு தனக்கு கீழே இருக்கிற 3 சீடர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நீங்கள் போதுமான அளவுக்கு ஞானம் பெற்றுட்டீங்க, அதனால் நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தங்க இந்த மடாலயத்தோட பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு குரு சொல்கிறாரு, இதுக்கு வெறும் தர்க்க அறிவு மட்டும் போதாது, ஞான அறிவும் வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு போய் பல்வேறுபட்ட மக்களை பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறாரு. அப்போது இந்த 3 பேரும் உலகத்தில் பலதரப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க, பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே செஞ்சிட்றாங்க. அந்த ஒரு வருஷத்தில் செஞ்சுட்டு திரும்பி வராங்க. திரும்பி அந்த குரு மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. முதலாவதாக ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் குருவே, கடவுள் நான் பார்த்துட்டேன் கடவுளை, அவர் எங்கும் இருக்கிறார், அவருக்கு உருவம் கிடையாது, எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதலாமவர் சொல்கிறாரு. இரண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, குருவே, இறைவனுக்கு உருவம் உண்டு, அவர் ஒளி வடிவமாக காணப்படுகிறார், மனக்கண்ணால் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும், மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவர் பல விதங்களில் ஓடி உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. மூணாவதாக இருக்கிற ஒருத்தர் ரொம்ப சங்கடத்தோட தலை குனிஞ்சிக்கிறாரு. அவரை பார்த்து குரு கேட்குறாரு, ஏப்பா நீ சங்கடத்தோட தலை குனிச்சிக்கிற, உனக்கு என்னப்பா தோணுச்சு, நீ அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மூணாவது சொல்கிறாரு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது குருவே, எனக்கு எதுவுமே புரியல, திட்டவட்டமாக நான் இதுதான் இறைவன் அப்படின்னு எனக்கு யூகிக்கவோ இல்லை முடிவு கட்டவோ எனக்கு அறிவு இடம் கொடுக்கல. ஆனால் இவரை பார்த்து அந்த மீதி 2 பேரும் கேலியாக சிரிக்கிறாங்க. ஆனால் குரு முகத்தில் புன்னகையோட, நீ சொன்னது தான்ப்பா உண்மை, நீ இனிமேல் எனக்கு அப்புறம் நீ தான் இந்த மடாலயத்துக்கு தலைவனாக இருந்து வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதனுடைய பொருள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அறிவுக்கோ விவாதங்களுக்கோ எட்டாதது தான் ஞானம், தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள், தெரிந்ததாக வேடம் பூணாதே. இதுதான் இந்த கதையினுடைய நியதி. நன்றி, வணக்கம்.